அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் பேறு பெற்றவர். அவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அறுவடையும் மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடையில் ஆண்டவரிடம் மன்றாடுகள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இறையாட்சி பணி செய்ய வேண்டும் என்பதற்காக தன் சீடர்களை இரண்டு நபர்களாக சுற்றிலும் இருக்கின்ற பகுதிகளுக்கு அனுப்பி இறையாட்சி பணி நற்செய்தி அறிவிக்க அனுப்பி வைக்கின்ற செய்தியையும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஜென்ம பாவத்தோடு பிறக்கின்ற நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் திருமுழுக்கு பெற்ற நம் அனைவருமே ஆண்டவருடைய அன்பின் பணியாளர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இறையாட்சி பணிக்காக உழைக்காமல் நம் சுயநலத்திற்காக நம் ஆன்மாவை இழக்கின்ற தருண வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் அவற்றுக்காக மனம் வருந்தி இந்த திருப்பலியிலே மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாருள் பணியாளரான புனித ஜெரோமுக்கு திருநூலின் மீது இனிய உயிருள்ள பற்றினை தந்துள்ளே. மக்களாகிய நாங்கள் உமது வார்த்தையால் மேன்மேலும் நிறைவாக வளம் பெற்று அதில் வாழ்வின் ஊற்றை கண்டு கண்போமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். நெகேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 8. இறை வாக்குகள் 1 முதல் 4 மற்றும் 5, 6 மற்றும் 7 முதல் 12 முடிய. அந்நாள்களில் மக்கள் அனைவரும் ஒரே ஆளென தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த மோசேயின் திருநூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுனர் எஸ்ராவை வேண்டினார். அவ்வாறே 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உறக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலைக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள்.
திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலளித்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றார். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி, அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர்கள் என சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 19 பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை. தேனினும் தேனடையினின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர்களுடன் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயிலுக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள்.
புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும். இல்லாவிடில் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ன சொல்லுங்கள். அந்நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரின் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். கிறிஸ்து எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறையாட்சி பணி என்பது இந்த மன்னகத்தில் விண்ணகத்தை எடுத்து வருவது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த இறையாட்சி பணி என்பது நாம் அனைவரும் விண்ணகத்திற்கு திரும்பிச் செல்லக்கூடிய பயனாளிகள். எனவே நம்முடைய உள்ளமும் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். இந்த இறையாட்சி பணி என்பது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நிறைவு இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த இறையாட்சி பணி என்பது ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இப்படி இறையாட்சி பணி பல கோணங்களிலே இந்த மண்ணுலகில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கும் எனக்கும் போதிக்கப்பட்ட ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தியை ஆண்டவர் தான் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற வரையில் 3 ஆண்டுகள் நமக்காக அவர் பணியாற்றினார். தந்தையினுடைய திருவுளப்படி தன்னுடைய இறுதி உணவின் பொழுது அப்பத்தை எடுத்து தன் சீடர்களுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தி தன் சீடர்களுக்கு பிட்டு கொடுத்து என் உடல் என் ரத்தம் என்று பகிர்ந்து கொடுத்து தன்னையே தாரை வார்த்து கொடுத்து அடுத்த நாள் தன்னுடைய உயிரையும் தந்தையினுடைய கருத்தில் அர்ப்பணித்தார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே இந்த 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே இவ்வாறு பணியாற்றிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண பயணத்திற்கு முன்னதாக தன் சீடர்களை ஒத்திகையாக அனுப்பி வைக்கிறார். 2 நபர்களாக என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பி வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான நண்பின் தேவ பிள்ளைகளே, இருவராக அனுப்புகிறார் என்பதற்கு காரணம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் வேதத்தில் எத்தனையோ காரணங்களை நம்மால் சொல்ல முடியும். பவுல், பர்னபா இவர்கள் இருவராக சென்றார்கள். பவுல், சீலா இவர்களும் இருவராக சென்றார்கள். பேதுரு, யோவான் இவர்களும் இருவராக சென்றார்கள். பர்னபா, மார்க்கு இவர்களும் இருவராக சென்றார்கள். நற்செய்தியை போதித்தார்கள் என்பதை வேதத்தில் காணுகின்றோம். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் இணைச்சட்டம் 19ஆம் அதிகாரம் 15வது இறைவசத்தினை காணுகின்றோம். மோயிசன் சட்டப்படி ஒரு செய்தியை உண்மையானதாக இருக்க 2 சாட்சிகளின் வாக்குறுதி தேவைப்படுகிறது என்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். எனவே ஒரு உண்மையுள்ள செய்தியை பிறருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் ஒரு தனி மனிதனுடைய வாக்குறுதி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மாறாக இருவருடைய சாட்சிய வாக்குறுதி வேண்டும் என்பதை
மோயிசன் இஸ்ரேல் மக்களை வழிநடத்த பொழுதே அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இதுவும் இருவராக அணுகுவதற்கு ஒரு காரணங்கள் இருக்கிறது. இன்று அறிவியல் சாதனங்கள் நிறைய நம்முடைய காலகட்டங்களில் வளர்ந்திருக்கிறது. எத்தனையோ மனிதர்கள் தனியாக பயணிக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் இன்றைய காலகட்டங்களிலும் கூட நாம் சொல்லுவது தனியாக எங்கும் செல்லாதே, இரவு நேரங்களில் தனியாக செல்லாதே, நெடுதூர பயணம் தனியாக செல்லாதே, யாரையாவது ஒருவர் அழைத்து செல் என்று நாம் சொல்லுகிறோம். இப்படி விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே தனி மனிதனுடைய பயணம் தவிர்க்கக்கூடியது என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பயணத்தில் இருக்கின்ற பொழுது அவருடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எனவே தனி மனிதனாக அனுப்பாமல் இருவராக அனுப்பி வைக்கிறார் அந்த பழங்காலத்தினுடைய நடைமுறைப்படி. ஏனென்றால் அவர்களுடைய அந்த பயணம் என்பது ஒரு ஆபத்தான பயணம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆபத்து வருகிற பொழுது இன்னொருவர் உடனிருந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு இருவராக அனுப்பி வைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இன்னும் ஆழமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 2 நபர்களை அனுப்புவதன் காரணம் என்னவென்றால், இந்த 2 நபர்கள் சென்று இறையாட்சி பணிக்காக மக்களுக்கு இந்த இறைவார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு மனிதர் அமைதியாக அமர்ந்திராமல் அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். யார் போதித்துக் கொண்டிருக்கிறாரோ அவருக்காக இந்த மனிதன் இன்னொருவன் அமர்ந்து கொண்டு இறைவனிடம் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய பணி வாழ்வுக்காக, அவர் யாருக்காக போதித்துக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய உடல் உள்ள நலனுக்காக இவர் ஜெபிக்க வேண்டும். இவர் போதிக்கின்ற பொழுது இன்னொரு மனிதன் அமர்ந்து கொண்டு இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். எனவே ஆன்மீக சக்தி, ஆன்மீக உறவு என்பது இருவர்களோடு இணைந்து அமையக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல கோணங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தித்து இந்த இருவராக இந்த நற்செய்தி அனுப்புவதற்கு மக்கள் தன்னுடைய சீடர்களை அனுப்பி வைக்கிறார் என்றால் அது சாத்தியமான செயலாக காணப்படுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்விலே சொல்லுவார், எங்கே எனது பெயரால் 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னார். இந்த 2-3 பேர்கள் என்பது யார்? கணவன், மனைவி, பிள்ளைகள். குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள் இந்த 3 நபர்களும் ஒன்றாக இருந்து இறைவனிடம் செபிக்கின்ற பொழுது, இறைவனிடம் பேசுகின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இறையாட்சி பணி என்பது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரமான வாழ்க்கை மட்டுமல்ல, அதோடு இணைந்து பிறரோடு இணைந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது என்பதைத்தான் இயேசு இருவராக அனுப்பி வைக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார், நீங்கள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் அமைதி உண்டாகுக என்று சொல்லுங்கள். அங்கே அமைதி இருக்கிறவர்கள், அமைதி பெறவர்கள் இருந்தால் அந்த அமைதி அவர்களோடு இருக்கும். இல்லை என்றால் அது உங்களிடம் திரும்பி வந்துவிடும். எனவே அந்த ஊரை வெளியே வருகின்ற பொழுது உங்கள் காலில் இருக்கின்ற தூசை கூட அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இறையாட்சி நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது என்று அவர்களுக்கு பறைசாற்றி சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, அமைதி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழக்கூடியது. நம் அனைவருமே நோபல் பரிசு என்கின்ற ஒரு உலக சாதனை செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம். இந்த நோபல் பரிசை உருவாக்கிய மனிதனுடைய வாழ்க்கை பின்னணியை சற்று பார்க்கிற பொழுது இந்த மனிதன் யார் என்றால் ஆல்பிரட் நோபல் என்று பெயர் இந்த மனிதனுடைய பெயர். இவனுடைய வாழ்க்கையில் இவர் செய்த ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், இவர் கண்டுபிடித்தது டைனமைட் என்கின்ற வெடிமருந்தை கண்டுபிடித்தார். டைனமைட் என்கின்ற வெடிமருந்தை கண்டுபிடித்தார். இந்த வெடிமருந்தானது உயிரை கொள்ளக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த வெடிமருந்து. ஒரு நாள் இவருடைய மரண படுக்கையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பொழுது இவ்வாறு செய்தி வெளியானது. என்னவென்றால், டைனமைட் வெடிமருந்து கண்டுபிடித்த சாவு வியாபாரி இறந்து விட்டான். மருந்து கண்டுபிடித்த சாவு வியாபாரி, இவர் கண்டுபிடித்த மருந்து அனைத்துமே அடுத்தவர்களை அழித்து கொண்டிருக்கிறது. எனவே சாவின் வியாபாரி என்று மக்கள் இவருக்கு முத்திரை குத்திவிட்டார்கள். சாவு வியாபாரி இறந்து விட்டான். ஆனால் அவர் இறக்கவில்லை. இந்த செய்தியை அவர் செய்தித்தாளில் படிக்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த நெருடர்கள் எப்படி இருந்தது என்பது அவருக்கு மட்டும் நன்றாக தெரிந்தது. எனவே என்னுடைய கண்டுபிடிப்பு இந்த உலகத்திற்கு சாவை கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த வேதனைகளை அனைத்தையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து, இப்படிப்பட்ட மக்களுடைய மனதிலே என்னுடைய தவறான சிந்தனைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக
அதை ஒதுக்கி வைத்துவிட்டு நான் எதையாவது செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடித்து நோபல் பரிசினை கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு என் வழியாக மக்களுக்கு அமைதியின் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஏற்படுத்தினார் என்பதைத்தான் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்லுகிறது. ஆக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற சிந்தனைகள் என்ன சொல்லுகிறது என்றால், பல நேரங்களிலே நாம் செய்கிற தவறுகள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் நாம் உணர்ந்து கொண்டு இறைவனோடு தம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த மனவேதனை, விரக்தி, வாழ்க்கையின் விளிம்பில் செல்லுகின்ற தருணங்கள் அனைத்துமே கழுவப்பட்டு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அமைதியை தருகிறார். அந்த அமைதி தான் இறையாட்சி பணிக்காக இருவராக அனுப்புவது போல உங்களையும் என்னையும் இறைவன் அனுப்பி வைக்கிறார். பிரியமான நன்றி தேவ பிள்ளைகளே, அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்று அன்னையாம் திருச்சபை புனித ஜெரோம் அருட்பணியாளர் மறைவள்ளுனருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சபையில் ஒரு முக்கியமான அங்கத்தினராக இவர் இருக்கிறார். திருவிவிலியத்தை அற்புதமாக பல மொழிகளில் மொழிபெயர்த்து ஒரு தனித்துவத்தை பெற்றவர் இவர். இவர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் சொல்லுகிறார், மறைநூலை அறியாமை கிறிஸ்துவையே அறியாமை என்பதற்கு காரணம். யாரெல்லாம் மறைநூலை அறியாமல் இருக்கிறார்களோ, மறைநூலை வாசிக்காமல் இருக்கிறார்களோ, மறைநூலில் இருக்கிற வார்த்தைகளை தெரியாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த புத்தகத்தை படித்து பல மொழிகளில் மொழிபெயர்த்து இந்த திருச்சபைக்கு கொடுத்தவர் ஒரே ஒரு வார்த்தையில் முடித்து விட்டார். வேதத்தை படிக்காதவர்கள், வேதத்தை அறியாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள். ஒருவேளை நீங்களும் நானும் வேதத்தை முழுவதுமாக படிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாம் கிறிஸ்துவை அறியாதவர்களாகத்தான் இருக்க முடியும். இப்படி வேதத்தை முழுவதுமாக அறிந்து வைத்திருக்கின்ற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே, நினைத்த நேரங்களிலெல்லாம் கோபப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் கோபங்கள் எழுபனவாம். எதற்கெடுத்தாலும் அடிக்கடி கோபம் கொள்வாராம். ஆனால் அந்த கோபம் கொண்ட பிறகு, அதன் பிறகு தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு இவருடைய மனப்பக்குவம் இருந்திருக்கிறது. வாழ்க்கையில் இவர் செய்த இன்னொரு காரியம் இருக்கிறது. அவருடைய படத்தில், உருவ படத்திலே இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறது. அது என்னவென்றால், அவர் தான் செய்த பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைபாடுகளுக்காக நினைத்து ஒரு கல்லை எடுத்து தமது நெஞ்சில் மீது அடித்துக் கொள்ளுவாராம். நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், இந்த குற்றத்தை செய்து விட்டேன், ஆண்டவரை என்னை மன்னியும் என்று தன் நெஞ்சின் மீது ஒரு கல்லை எடுத்து அடித்துக் கொண்ட அந்த பாவத்திற்காக மனம் வருந்தக்கூடிய அளவிற்கு தன்னை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறார். எனவேதான் அவருடைய திருவுருவ படத்தை பார்த்து ஒரு பாப்பரசர் இவ்வாறு சொல்லுகிறார், ஜெரோம், நீர் இந்த கல்லை எடுத்துக்கொண்டது உமக்கு நலமாய் அமைந்தது. ஜெரோம், நீர் இந்த கல்லை எடுத்துக்கொண்டது உமக்கு நலமாய் அமைந்தது. இந்த கல்லை பயன்படுத்தாவிடில் உமக்கு திருச்சபை புனிதர் பட்டம் அளித்திராது இருக்குமோ என்று எனக்கு தோணுகிறது என்று சொன்னாராம். எப்பொழுதும் தன் பாவத்திற்காக, குற்றம் குறைகளுக்காக உணர்ந்து கல்லை எடுத்து தன் மார்பின் மீது அடித்து கொண்டு அவற்றுக்காக மனம் வருந்தி தன்னுடைய ஆன்மீகத்தை புதுப்பித்துக் கொள்ள விரும்பினார். வேதத்தை அறியாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள். ஆக இவர் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் தான் செய்த சிறு சிறு தவறுகள் கூட அவர் உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த வேதனைகளை குறித்து காட்டுகிறது. நாம் எம்மாத்திரம், நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது? இறையாட்சி பணிக்காக நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோமா? அந்த அர்ப்பணிப்பு வாழ்விலே நாம் இறைவனோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திருக்கின்றோமா? அப்படி தொடர்ந்து இருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற நெருடர்களை நாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்திருக்கின்றோமா? அர்ப்பணித்து மன்னிப்பை கேட்டிருக்கின்றோமா? மன்னிப்பை பெற்றிருந்தால் மன நிறைவு, மன அமைதி கிடைக்கும். ஒருவேளை அதை பெற்றிருந்தோம் என்றால் நாம் தொடர்ந்து செய்வோம் இறையாட்சி பணியை. இல்லை என்றால் இதுவே சரியான தருணம். அதற்காக மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பையும் இந்த திருப்பலி வழியாக கேட்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை, அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெடு வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம்.
இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையில் இருந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை எமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜெரோமின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உமது வார்த்தையை உள்ளத்தில் இருத்த எங்களுக்கு அருள்வீராக. மீட்பளிக்கும் பழிப்பொருளை மாண்புக்குரிய உமக்கு ஒப்பு கொடுக்க அதிக முனைப்புடன் எங்களை வர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித சிறுமுடிய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானகத்தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுடன் கணிந்து தம்மை கையளித்தவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி,
எல்லா திருநிலையினராக அடைபடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற புனித ஜெரோம் மற்றும் இவ்வுலகிலும் முகமுதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளும் வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வு அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவராகிய இறைவா, நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித ஜெரோமின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் உட்கொண்ட இத்திரு உணவு நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை தூண்டுவதாக. அதனால் மக்கள் புனித படிப்பினைகளில் கருத்தூன்றி தங்கள் பின்பற்ற வேண்டியவற்றை அறிந்து அவற்றை கடைபிடித்து நிலை வாழ்வு என்று பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.